வணக்கம். ஆயுஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி பிடிடிஆர்பி ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் வந்திருக்காங்க? ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆக மொத்தத்தில் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அண்டு மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சு போச்சு. பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் டோட்டலாக ப்ரொவிஷன் லிஸ்ட்டு வெளியே வந்துடுச்சு. மேத்தமெட்டிக்ஸும் வெளியே வந்துடுச்சு. அப்புறம் இனி வரும் காலங்களில் ஆர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் மொழி பிரிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் அண்டு இங்கிலீஷும், ஹிஸ்ட்ரி அண்டு ஜாகிரஃபி நாளை மறுநாள் அப்படி தொடர்ந்து இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஆஸ் வெல் அஸ் இவங்க ரிவைஸ்டு பண்ணுற மாதிரி சிலது ஏதாவது ரிவைஸ்டு நடக்கும். அடிஷ்னல் அந்த ரிவைஸ்டு ப்ரொவிஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் அவைலபிள் போஸ்ட்டுக்கு மெரிட் லிஸ்ட் அந்த கமிட்டியில் இருக்கவங்களை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் ஒவ்வொரு இதில் நடந்துகிட்ருக்கு. அதற்கான தகவல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் கொடுத்துருப்போம். இந்த ஃபிசிக்ஸ் மெரிட் லிஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஃபிசிக்ஸ் மெரிட் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியரோட பெயரை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா இது வந்து மாற்றுத்திறனாளிக்கான உரிமைகள். இங்கே பார்த்தீங்கன்னா லோகோமோட்டர் டிசபிலிட்டியில் வருவார் கதிரேஷ்குமார். இதை பாருங்கள், 345வது ரேங்க்கு கதிரேஷ்குமார், மேல், எஸ்சி கம்யூனிட்டி, பிஹெச் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பர்சன், 58.50 மதிப்பெண் எடுத்திருக்காரு. எஸ்சி கேட்டகரி 3 LD. ஏன் இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, கதிரேஷ்குமார் சாரோட பேர் வந்து இதில் வரல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் வரல. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் வராததுனால அவர் நமக்கு கிடைக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அந்த டைமில் தான் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். மாற்றுத்திறனாளிக்கான உரிமைகள் சட்டம் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 கொடுத்துருந்தோம். அப்போ மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இங்கே வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கான லோகோமோட்டர் டிசபிலிட்டி கேட்டகரி 3 ஒரே ஒரு காலி பணியிடம் தான் ஃபிசிக்ஸில் இருக்குது. அந்த ஒரு காலி பணியிடத்திற்கு யாருமே கூப்பிடாமல் இருந்தாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலி பணியிடத்துக்கு எந்த நபருமே கூப்பிடலை. இப்போ எந்த நபருமே கூப்பிடாமல் இருக்கும் பொழுது இவர் வந்து குவாலிஃபைடு மார்க், நம்ம குவாலிஃபைடு மார்க் எடுத்து வச்சுருக்கோம். நம்மளோட அதிக மார்க் இருக்கவங்க யாரையாவது கூப்பிட்ருக்கணும். அப்படி அதிகமாக இருக்கிறவங்களையும் யாரையும் கூப்பிடல. அப்போ யாரையும் கூப்பிடாத போது அந்த பணியிடம் வந்து அப்படியே தான் இருக்குது. அப்போ யாரையும் வந்து கால் அவுட் பண்ணலைன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிச்சிட்டு அது நமக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்கும் போது மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டம் ஆர்பிடபிள்யூ ஆக்ட் அடிப்படையில் என்னுடைய பேர் வரணும் சார், வரல, என்ன பண்ணுமோ, சரி டிஆர்பி அணுகுங்க, டிஆர்பி அணுகி என்ன பதில் சொல்லுது பார்க்கலாம் அப்படிங்கும்போது டிஆர்பி அணுகுனார். டிஆர்பி அணுகும்போது என்ன சார், அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் வந்து சரியாக தான் பண்ணோம் அப்படின்னோடனே ஒரு 6 மணி நேரம் 4 மணி நேரம் மனுவை வாங்கி வச்சு விசாரித்து அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வாரம் கழித்து நாங்கள் பதில் தரோம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் மே மாதம் நடந்தது. மே மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பதில் வராதனால கதிரேஷ் சார் என்ன பண்ணிட்டார், நீதிமன்றத்துக்கு சென்று விட்டார். நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு காரணமும் என்னென்னா ஆசிரியர் தேர்வாக தான் சரியான ரிசர்வேஷனை அதை ஃபாலோ பண்ணாதனால இவர் என்ன பண்ணார்னா, தகுதியான மதிப்பெண் எடுத்திருக்கிறேன், அதனால் என்னை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை நான் அலோவ் பண்ணுங்கள், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னை அலோவ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி வழக்காடு மன்றத்துக்கு சென்று விட்டார். வழக்காடு மன்றத்துக்கு போன உடனே அங்கே ஒரு 4 விசாரணை பிறகு நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் எல்லாம் இப்போ லாயர்ஸ் எல்லாம் நீலகண்டன் சார்லாம் இருந்து இது பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இவர் பேர் வந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அடிஷ்னல் லிஸ்ட் ஃபார் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த அடிஷ்னல் சிவில் லிஸ்ட் வரத்துக்கு காரணமே வந்து என்னென்னா, இங்கே இருக்கார் இல்லைங்களா ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கதிரேஷ்குமார் சார், இவருடைய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த காலி பணியிடத்தை வந்து சரியாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடல. அது வந்து வழக்காடு மன்றத்தில் போய் விசாரணைக்கு வந்த பிறகு தான் இவர் வந்து இந்த சிவி லிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணாங்க. இப்படி அலோவ் பண்ணிட்ட பிறகு இதை சிவி முடிச்சிட்டார். என்றைக்கு முடிச்சிருக்காரு, 16ஆம் தேதி சிவி முடிச்சிருக்காரு கதிரேஷ்குமார் சார். 16ஆம் தேதி முடிச்சார். இது வந்து என்னென்னா அடிஷ்னல் லிஸ்ட்டு. இப்போ இவர் அடிஷ்னல் லிஸ்ட்டில் ஒரு பேர் வர்றதுக்கு காரணமே தனக்கான உரிமையை வந்து நீதிமன்றத்தில் போய் கேட்டதுனால தான் அந்த ஆர்டர் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், அதன் அடிப்படையில் டைரெக்டாக இப்போ எங்கே வந்துட்டார், அவர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் சார் வந்துட்டார். இது ஏன் இந்த வீடியோவை நான் இவ்வளோ பெருசாக கொடுக்குறேன் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் ஆர்பிடபிள்யூ 2016 பற்றி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை. நிறைய பேருக்கு அது என்ன ஆகுதுன்னா, நிறைய மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகள் மறுக்கப்படுது, மறைக்கப்படுது. அதன் பிறகு அதற்கான விழிப்புணர்வே இல்லாமல் அது வெளியில் போயிடுது. மாற்றுத்திறனாளிகளோட உரிமையெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா, நார்மல் பர்சனுக்கு எல்லாமே மூவ் ஆகிடுது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் போஸ்ட்டும் அப்படியே தான் நிற்குது. தகுதியான மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது இதை வந்து தெளிவாக கண்டுபிடிச்சி அதை வந்து டிஆர்பிகிட்ட போய் அணுகுனா கிடைக்கும். அப்படி டிஆர்பி சரியாக முறையிடாத பட்சத்தில்
நீதிமன்றத்தை அணுகும்போது கண்டிப்பாக கிடைக்குது. இவரோட பேர் செலெக்ஷன் பின்னாடி நீதிமன்றத்தோட ஆர்டர் இருக்குது. கதிரேஷ்குமார் சார் இந்த எஸ்சி கேட்டகரி 3 லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி வரதுக்கு காரணமே வழக்காடு மன்றத்துக்கு போனது தான். இல்லைன்னா அவருக்கு கிடைச்சிருக்காது. இதில் பின்குறிப்பு என்ன அப்படின்னா, கதிரேஷ்குமார் சார் வந்து ஆல்ரெடி நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியோட உதவியாளராக அரசு பணியில் இருக்கார். அவர் என்கிட்ட சொல்லிட்டு போனார் என்னென்னா, சார் இதை வந்து நான் கண்டிப்பாக டிஆர்பிட்ட கேட்க போகிறேன், அப்படி கிடைக்கலன்னா நீதிமன்றத்துக்கு போவேன். நீதிமன்றத்துக்கு ஏன் போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இருக்கேன் சார், எனக்கு ஏதோ ஒரு பணி இருக்குது, நான் வந்து லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி, எனக்கு ஒரு அரசு பணி இருக்குது, எனக்கு கிடைக்கலனா கூட நான் வழக்கு போட்டால் வேறு யாருக்காவது கிடைக்கும் சார். அதுதான் அந்த நல்ல உள்ளதான் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் எதாவது சொன்னார். இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் வழக்கு போட தான் போகிறேன் சார், இது எனக்கு கிடைக்கலனா கூட வேறு ஏதாவது மாற்றுத்திறனாளிகளாவது கிடைக்கட்டும் சார், அதுக்காக நான் போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பணி இருக்குது, எனக்கு அரசாங்க பணி இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எத்தனையோ பேர் வந்து அரசு பணி இல்லாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்காடு மன்றத்துக்கே போனார். அப்படி வழக்காடு மன்றத்துக்கு அவர் போனதுனால, அவர் வழக்கு தொடர்ந்ததுனால என்ன நடந்ததுன்னா, அவருக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவரை சார்ந்து இருக்கின்ற, அவரை போலவே இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் சகோதரர்களுக்குன்னு எத்தனை பேருக்கு அதே மாதிரி கிடைக்க போகுதுன்னா, இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கன்னா அதே அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் போய் பாருங்கள். இவர் வழக்கு தொடர்ந்தனால்தான் டிஆர்பிக்கு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் சிலரெல்லாம் கூப்பிடலன்றது அறிவுறுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தின் வழியாக. அதை கண்டுபிடிச்சேன். இப்போ பாருங்கள், ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்கு பாருங்கள். ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 நபர்கள், 6 ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இந்த 6 ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டும் எதில் வந்திருக்கு பாருங்கள். ஜென்ரல் டர்ன் கேட்டகரி 1 விஷுவல் இம்பேர்ட், ஜென்ரல் டர்ன் கேட்டகரி 1 விஷுவல் இம்பேர்ட். இந்த காலி பணியிடத்திற்கு சரியான மாற்றுத்திறனாளிகள் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யாருக்கு வந்திருக்குன்னா கேட்டகரி 3க்கு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பாருங்கள், எல்லாமே பிஹெச் தான். தெரியுது இல்லைங்களா? கேட்டகரி டைப் போய் பார்த்தீங்கன்னா டிசபிள் டைப்பில் என்னென்னா விஷுவல் இம்பேர்ட், ஜென்ரல் டர்னு விஷுவல் இம்பேர்ட்டுக்கு தான் கொடுக்கணும். அப்படி அவங்க இல்லாததுனால இன்டர்சேஞ்ச், இதுதான் மாற்றுத்திறனாளி உரிமையில் சட்டத்தில் 2வது ரூல் சொல்கிறது. பேக்லாக் வேக்கன்சி, கரண்ட் வேக்கன்சி இருக்கும் பொழுது சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் கொடுக்கணும். அப்படி கரண்ட் வேக்கன்சியில் சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறன் இல்லாத போது அடுத்த ரெக்ரூட்மெண்ட் போகும்போது பேக்லாக் வேக்கன்சி. இப்போ பேக்லாக் வேக்கன்சியாக வரும் பொழுது பேக்லாக் வேக்கன்சியில் சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி இல்லாத பட்சத்தில் வேறு மாற்றுத்திறன் கொண்டவர்கள், விஷுவல் இம்பேர்ட் இல்லைன்னா இயரிங் இம்பேர்டு கொடுக்கலாம், லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி கொடுக்கலாம், மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்குன்னு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விதி தான் பேக்லாக் வேக்கன்சி அந்த ஆர்பிடபிள்யூ ஆக்ட் சொல்லுது. இது அதன் அடிப்படையில் பேக்லாக் வேக்கன்சியில் விஷுவல் இம்பேர்ட் ஹிஸ்ட்ரியில் யாருமே இல்லாத ஒரு காரணத்தினால மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளேயே இன்டர்சேஞ்ச் நடந்திருக்கு. அதுதான் ஜிடி கேட்டகரி விஷுவல் இம்பேர்டு பதிலாக எல்லாமே ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு மாற்றுத்திறன் கொண்ட சகோதரர்கள் 6 சகோதரர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கீழே யாருக்கெல்லாம்னா காமராஜ் சார், புஷ்பா மேடம், மணிமேகலை மேடம், வெற்றிவேல் சார், அப்புறம் பேச்சியம்மாள் மேடம். இதோட காரணம் கதிரேஷ்குமார் சார் தான். கதிரேஷ்குமார் சாருக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். மாற்றுத்திறனாளிகள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாற்றுத்திறனாளிகள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரிய வைங்க. மாற்றுத்திறன் அற்றவர்கள் நார்மல் பர்சன் பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்ச மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுப்புங்க இந்த வீடியோவை. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை ஆசிரியர் குரூப்லேயும் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நான் மாற்றுத்திறன் சட்டங்கள் இருக்குது, இது ஆசிரியர் தேர்வரும் சரியாக பின்பற்றாமல் கதிரேஷ்குமார் சார் ஒருத்தர் இதை பற்றி வழக்காடு மன்றத்தில் போய் அந்த உரிமையை வந்து மீட்டு எடுத்திருக்காருன்றது சொல்லுங்கள். இது உண்மை. கதிரேஷ்குமார் சாருக்கு நீதிமன்றத்து ஆணையே இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அலோவ் பண்ண அந்த ஆர்டர் இருக்குது. இந்த பேர் தான் உங்களுக்கு போய் செக் பண்ணுங்கள், ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த மாற்றுத்திறன் உரிமைகள் சட்டத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த தமிழ்மணி சார். அவர் பிஜி காமர்ஸாக இருக்கார் கவர்மெண்ட்டில். அவருக்கு எப்படி இது தெரியும்னா, அவர் மாற்றுத்திறனாளி, லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி, பிஜிடிஆர்பி 2022 அவர் பாதிக்கப்பட்டவர். பிஜிடிஆர்பி 2022 கதிரேஷ்குமார் சாருக்கு இப்போ என்ன ஏற்பட்டது அதே தான் அவருக்கு நடந்தது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவர் பேரே இல்லை, ஆனால் அவர் பேர் வரணும் மாட்டு உரிமை சட்டத்தின் அடிப்படையில். அதை போய் கேட்டு அது இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வழக்காடு மன்றத்துக்கு போய் 2022 போட்ட கேஸு 2023 2024 இப்போது 2024 இந்த பிப்ரவரி மார்ச்சில் தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கிடச்சி. 2 வருடங்கள் வழக்கு தொடர்ந்து நீடித்து
கடைசியாக வந்து மாற்றுத்திறன் உரிமைகள் சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்மணி சாருக்கு அந்த வேக்கன்சியை கொடுக்கணும், நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலைன்ற நீதிமன்றத்தின் ஆணையின் அடிப்படையில் அவர் காஞ்சிபுரத்தில் பிஜி காமர்ஸாக சேர்ந்துட்டார். அந்த அவேர்னஸை எனக்கு அவர் சொல்லி தான் நான் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை நம்முடைய கதிரேஷ் குமார் சார் பார்த்துட்டு, சார் இது எனக்கும் பொருந்தும் போல், எனக்கும் என் பேர் வரல, நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் உரிமையை கேட்டார். உரிமையை கேட்டதுனால வழக்காடு மன்றத்தின் வழியாக சென்று இவருக்கும் இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டார். இந்த வீடியோட இறுதியில் இன்னொன்று சொல்லணும், வாய்மையே வெல்லும் சத்தியமேவே ஜெயதே, இதுதான் சொல்ல முடியும். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.